துவாரகை நகரின் மறைவு மகாபாரத போரின் முடிவுக்கு பின் யாதவ குலம் தங்களது தலைவராகிய கிருஷ்ணரை பின்பற்றி துவாரகை நகரத்தில் வாழ்ந்து வந்தது. துவாரகை ஒரு மாபெரும் நகரம், அருமையான அரண்மனைகள், தங்கம் மற்றும் வைரத்தாலான வீடுகள், வளமான தோட்டங்கள், அழகிய வீதிகள், சமுத்திரத்தின் கரையில் வானில் பறக்கும் கோபுரங்களைப் போல திகழ்ந்தது அந்த துவாரகை. ஆனால் யாதவ குலத்தின் உள்ளே அகங்காரம் மற்றும் காமம் முளைக்கத் தொடங்கியது. கிருஷ்ணர் பலமுறை எச்சரித்தார், குலம் அழிவது உங்களின் சண்டைகளால் தான். ஒரு நாள் யாதவர்கள் தங்கள் மத்தியிலே உள்நோக்கு சண்டையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் போராடி தங்கள் வம்சத்தை தாமே அழித்துக் கொண்டனர். கிருஷ்ணர் இந்த விதியை முன்பே அறிந்திருந்தார். இறுதியில் அவர் அரண்யத்திற்கு சென்றார். அங்கு ஒரு வேட்டைக்காரன் ஜரா தவறுதலாக அவரை மரணம் கொடுத்தான். காலம் நிறைவு பெற்றது. துவாரகையின் விதி கிருஷ்ணர் விலகிய பின் துவாரகை நகரம் மீது சாபம் விழுந்தது. ஒரு காலத்தில் நகரத்தை உருவாக்க உதவிய சமுத்திரன் அதனை மீண்டும் தனது அடியில் எடுக்கும் நேரம் வந்தது. நான் கடலை விட்டு துவாரகைக்கு இடம் கொடுத்தேன், இப்போது அதை மீண்டும் என்னுள் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சமுத்திரன் அறிவித்தான். அலைகள் பெருக்கெடுத்து துவாரகையின் மதில்களை தகர்த்தன. கோபுரங்கள் ஒன்று பின் ஒன்றாக இடிந்து விழுந்தன. மக்கள் கூக்குரலிட்டு தப்பிக்க முயன்றனர். ஆனால் பெரும்பாலோர் கடலில் விழுந்து உயிரிழந்தனர். தங்கமயமான நகரம் ஒரே இரவில் கடலுக்குள் மறைந்தது. அர்ஜுனனின் துயரம். கிருஷ்ணரின் நண்பன் அர்ஜுனன் அந்த செய்தியை அறிந்து துவாரகைக்கு வந்தான். அவன் தனது காந்தீவ வில்லால் மக்களை பாதுகாக்க முயன்றான். ஆனால் வில்லின் சக்தி அவனை விட்டு விலகி இருந்தது. கிருஷ்ணர் இல்லாத உலகத்தில் அர்ஜுனனின் வீரமும் பலவீனமாகிவிட்டது. என் நண்பனே கிருஷ்ணா, உன்னை இன்றி நான் ஒன்றுமில்லை என்று அவன் துயரத்துடன் அழுதான். துவாரகையின் மறைவின் காரணம் முனிவர்கள் கூறினார்கள். கிருஷ்ணர் பூமியில் பிறந்தது தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு. அவர் பணிகள் முடிந்தன. யாதவ குலம் காமம் மற்றும் அகங்காரத்தால் அழிந்தது. துவாரகை அது பிறந்த இடத்திற்கே, சமுத்திரத்திற்கே திரும்பியது. நவீன காலத்தின் கண்டுபிடிப்பு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கடல் அடியில் ஆராய்ச்சி செய்யும் பழங்கால ஆய்வாளர்கள் துவாரகையின் சீதளங்களை கண்டறிந்தனர். கோபுரங்கள், கற்சிலைகள் மற்றும் முத்து வைரங்களாலான சுவர்கள். இன்று கூட குஜராத்தின் கடற்கரையில் துவாரகையின் பழமை சுவடுகள் காணப்படுகின்றன. மக்கள் நம்புகின்றனர், துவாரகை மறைந்துவிட்டது, ஆனால் கிருஷ்ணரின் மகிமை என்றும் அழியாது. மியாழி பொருள் அகங்காரம் மற்றும் காமம் நிறைந்த சமுதாயம் எப்பொழுதும் அழிவை சந்திக்கும். தர்மம் மட்டும் நிலைத்து நிற்கும். கிருஷ்ணரின் மகிமையும் துவாரகையின் எழுச்சியும். மகாபாரத போருக்கு பிறகு பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்தனர். அதே சமயம் யாதவ குலம் கடற்கரையோர துவாரகையில் செழித்து வாழ்ந்தது. கிருஷ்ணர் துவாரகையை சமுத்திரனிடமிருந்து நிலம் பெற்று கட்டினார். அற்புதமான அரண்மனைகள், பொற்களங்களாலான வீடுகள், சந்தைகள் மற்றும் உயர்ந்த மதில்களுடன் கூடிய 7 அடுக்கு பாதுகாப்பு கொண்ட நகரம். துவாரகை மக்கள் கிருஷ்ணரை தெய்வம் போல கருதி வழிபட்டனர். அவர் இருந்ததால் தான் யாதவ குலம் பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் இருந்தது. யாதவர்களின் அகங்காரம் ஆண்டுகள் கடந்து வெற்றி, வளம் மற்றும் வலிமை யாதவர்களின் மனதில் அகங்காரத்தை உருவாக்கியது. அவர்கள் மது, ஆடம்பரம், சண்டை ஆகியவற்றில் மூழ்கி ஒருவருக்கொருவர் எதிராக திட்டங்களை தீட்டத் தொடங்கினர். கிருஷ்ணர் பலமுறை எச்சரித்தார், அகங்காரம் உங்களை அழித்துவிடும், தர்மத்தை காப்பாற்றுங்கள். ஆனால் யாரும் கேட்டுக்கொள்ளவில்லை. சாபத்தின் விதை ஒரு நாள் யாதவ குலத்தின் இளைஞர்கள் முனிவர்களை கிண்டல் செய்து, எங்கள் கருவில் யார் பிறப்பார் என்று கேட்டனர். முனிவர்கள் கோபித்து சாபித்தனர், உங்கள் வம்சம் இந்த கருவிலிருந்து பிறக்கும் இரும்பு கம்பியால் அழியும். அந்த கருவிலிருந்து பிறந்த இரும்பு கம்பி கடலில் எரியப்பட்டது. ஆனால் அது மெல்ல மெல்ல புல்லாகி துவாரகை முழுவதும் பரவியது. யாதவர்களின் தன்னழிவு காலம் சென்றது. ஒரு நாள் யாதவர்கள் பிரபாச கஷேத்திரத்தில் கொண்டாட்டம் நடத்தினர். மது அருந்திய அவர்கள் சண்டையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் தாக்கத் தொடங்கினர். முனிவர்கள் கூறிய சாபம் நனவானது. அந்த கம்பியின் புல் கூர்மையான ஆயுதங்களாக மாறி யாதவர்களை அழித்தது. பல ஆண்டுகளாக யாதவ குலத்தை பாதுகாத்த கிருஷ்ணர் இந்த நிகழ்வை கண்டு மௌனமாக இருந்தார். இது காலத்தின் விதி என்று அவர் சொன்னார். கிருஷ்ணரின் மறைவு. யாதவர்கள் அழிந்த பின் கிருஷ்ணர் தனிமையில் காடுகளுக்கு சென்றார். அங்கு அவர் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது வேட்டைக்காரன் ஜாரா கிருஷ்ணரின் கால்களை மான் என நினைத்து அம்பு எய்தினான். கிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார், இது என் அவதாரத்தின் முடிவு. அவர் பூமியை விட்டு வைகுண்டம் திரும்பினார். அர்ஜுனனின் துயரமும் தோல்வியும். இந்த செய்தியை கேட்ட அர்ஜுனன் துவாரகை மக்களை காப்பாற்ற விரைந்து வந்தார்.
ஆனால் கிருஷ்ணரின் இல்லாமை அவரது வில்லின் சக்தியை களைந்து விட்டது. அவன் துவாரகை மக்களை ஹஸ்தினாபுரம் கொண்டு செல்ல முயன்றாலும் வழியில் கொள்ளையர்கள் தாக்கி அனைவரையும் காப்பாற்ற முடியவில்லை. அர்ஜுனன் உணர்ந்தான், கிருஷ்ணரின்றி நான் எதுவும் இல்லை. துவாரகையின் கடலடி பயணம் கிருஷ்ணர் விலகிய பிறகு சமுத்திரன் கூறினான், நான் துவாரகைக்கு என் நிலத்தை கொடுத்தேன், இப்போது அதை மீண்டும் என்னுள் எடுத்துக் கொள்கிறேன். அலைகள் கோபமாக உயர்ந்து துவாரகையின் மதில்களை இடித்து அரண்மனைகளை மூழ்கடித்தன. தங்கத்தாலான வீடுகள், சந்தைகள், கோபுரங்கள் ஒன்றன் பின் ஒன்று கடலுக்குள் மறைந்தன. ஒரு காலத்தில் வானத்தை எட்டிய நகரம் கடலடியில் சிதிலங்களாக மட்டுமே மாறியது. இன்றைய துவாரகையின் சுவடுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு கடல் அடியில் ஆராய்ச்சி செய்யும் ஆர்கியாலஜிஸ்டுகள் துவாரகையின் சிதிலங்களை கண்டுபிடித்தனர். மர்மமாய் நிற்கும் கோபுரங்கள், வைர சுவர்கள் மற்றும் பழைய கோயில்கள் இன்னும் கடல் அடியில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றன. மக்கள் நம்புகின்றனர், கிருஷ்ணரின் மகிமை என்றும் அழியாது, துவாரகை கடலடியில் இருந்தாலும். பாடம் அகங்காரம், காமம் மற்றும் சாபம் இவை எந்த சமூகத்தையும் ஆதவர்களின் மனதில் அகங்காரத்தை உருவாக்கியது. அவர்கள் மது, ஆடம்பரம், சண்டை ஆகியவற்றில் மூழ்கி ஒருவருக்கொருவர் எதிராக திட்டங்களை தீட்டத் தொடங்கினர். கிருஷ்ணர் பலமுறை எச்சரித்தார், அறம், காமம் மற்றும் சாபம் இவை எந்த சமூகத்தையும் அழிக்கும். தர்மம்